இப்போ பாஜக 3வது முறையா மத்தியில அமர போறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷ்குமாரும் தான். இவங்களால ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற காரணத்தாலேயோ என்னமோ, இவங்க ஒரு சில துறைகள கேட்டிருக்காங்களாம். யாரு? நிதிஷ்குமாரும், சந்திரபாபு நாயுடுவும். பட் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும், சில முக்கிய துறைகளை தன் வசமே வைத்திருக்க பாஜக முடிவு செஞ்சு இருக்கிறாங்க. தேர்தல்ல வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முனைப்புல பாஜக தீவிரம் காட்டிட்டு வராங்க. நாளைக்கு மறுநாள் பிரதமர் மோடி 3ஆம் முறையாக பதவி ஏற்காரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பிரதமர் மோடி பதவி ஏற்கும்போது புதிய அமைச்சர்களும் அவரோடு சேர்ந்து பதவி ஏற்பாங்களாம். பாஜக இந்த முறை தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால கூட்டணி கட்சிகளோட உதவியோட தான் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி கூட்டணின்ட்டு வருதுன்னா, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் முக்கிய பங்கு வச்சாங்க. இவங்க 2 பேருமே 28 எம்பிக்களின் ஆதரவு உள்ளது இவங்க கிட்ட. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் தங்களுக்கு சில முக்கிய துறைகளும், அதே போல முக்கிய அமைச்சர்களும் வேணும் அப்படின்ட்டு அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. இவங்க தவிர மற்ற சில கூட்டணி கட்சிகளும் சில அமைச்சர் பதவிகளும், முக்கிய இலாக்காக்களும் வேணும் அப்படின்ட்டு பாஜக தலைமையிடம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்நிலையில கூட்டணி கட்சிகள் யாரா இருந்தாலும் சில முக்கியமான துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க முடியாது, தங்களுக்கென வைத்திருக்க வேண்டும் என்பதுல பாஜக ரொம்ப தீவிரமா இருக்குதாம். ஸோ அவங்க கேட்கறதுல நீங்க கேட்குற எல்லாத்தையும் எங்களால் கொடுக்க முடியாது, எது எது கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த வகையில் உள்துறை, நிதித்துறை, ரயில்வே துறைகளை தன் வசமே வைத்திருக்க பாஜக முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. வெளியுறவு, சட்டம், தகவல் தொடர்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளையும் தன் வசமே வைக்க பாஜக முடிவு செஞ்சிருக்காங்க. வேளாண் துறையை குமாரசாமி வலியுறுத்தும் நிலையில அவர் கட்சிக்கு வேளாண்மை துறை அல்லது கூட்டுறவுத்துறை வழங்கப்பட வாய்ப்பு இருக்குதா தெரிவிச்சிருக்காங்க. லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வானுக்கு முக்கிய துறையுடன் கூடிய கேபினெட் அமைச்சர் பொறுப்பு வழங்குவது உறுதியாகி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நிதி அமைச்சர் உட்பட 10 அமைச்சர் பொறுப்புகளை வழங்கணும் அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைத்திருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எதை எதை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும், நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயமும் கசிஞ்சிட்டு வருது. பாருங்களேன், ஆரம்பமே அசத்தலாக இருக்குது, போக போக எப்படி நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த கூட்டணி விவகாரம் இது எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள பரஸ்பரசோட, இவங்க சமூக நல்லிணக்கத்தோட இவங்க எப்படி ஆட்சியை நடத்துவாங்க அப்படின்றதும் புரியல. சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வல்லவன் உங்களில் ஒருவன்